ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அதாவது தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தைய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நாள் அதாவது தமிழ்ச்செல்விக்கே தெரியாமல் ஒரு நாள் போயிட்டு தமிழ்ச்செல்வியோட வயிற்றில் கையை வச்சும் காதை வச்சும் கேட்டிருக்காரு. அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அழுகையும் வந்துடுது. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம மலர் இருந்துட்டு, ஐயோ மாமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மலரு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. மாமா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லாமல் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சேதை இருந்துட்டு அழுகிறத நிப்பாட்டவே மாட்டாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம தனமும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம சேதை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த தனம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, அக்கா என்னக்கா சேது மாமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதாவது திட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலரே, நான் எதுவும் திட்டலடி, நான் வராதுக்கு முன்னாடியே மாமா இப்படி தான் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து கேட்டப்போ மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயாச்சும் கேட்டு சொல்லு தனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மலர் தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்காக அழுறீங்க, நீங்கள் எதுக்கு அழணும், நீங்கள் அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கு மாமா, எனக்கு சிரிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு, தனம் என்னடி பேசுகிற, மாமா அழுதுகிட்டு இருக்காங்க, சமாதானப்படுத்தாமல் இப்போ மாமாவை கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கேன், இங்க பாருக்கா அவர் அழுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான்க்கா வருது, அவர் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆகலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி தனம், நீ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு கேளு தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு தனம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க டைரக்டா விஷயத்துக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம சேதை இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருதனோ, உங்க அக்காவை நான் ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன்னு உனக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வார்த்தை சொல்லி திட்டீங்க, எனக்கு புரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருதனோ, ஒரு நாள் உங்க அக்காவை ரொம்பவே அசிங்கமா நான் திட்டேன், அதனால உங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல வந்தா இல்லையா, அப்போ நான் அவளை ரொம்பவே தப்பான வார்த்தையை சொல்லி திட்டேன். அதை நினைச்சு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவ அன்னைக்கே சொன்னா, நீங்கள் சொன்ன வார்த்தையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்குவீங்க, ஆனால் நான் மன்னிக்கவே மாட்டேன், நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டா. அப்போ புரியல எனக்கு, இப்போ தான் புரியுது அந்த வார்த்தையோட அர்த்தமும் வலியும் என்னன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் அக்கா மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது தனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்களும் வேணும்னு கேட்கலையே, நீங்கள் ஏதோ ரொம்ப கோவத்தில் இருந்தீங்க, அப்பன்னு பார்த்து அக்கா உங்ககிட்ட பேச வந்துட்டா, அந்த கோவத்துல இருந்ததுல நீங்க என்னமோ பேசிட்டீங்க, விடுங்க மாமா, நம்ம இதை பத்தி யோசிச்சா கண்டிப்பா அடுத்தது என்னென்னலாம் பார்க்க முடியாது. நான் அக்கா கிட்ட பேசி நீங்க இப்படியெல்லாம் பேசுனீங்க, ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்றேன், அக்கா புரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. இங்க பாருதானோ, கண்டிப்பா உங்க அக்கா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா. உங்க அக்காவுக்கு என்ன தெரியுமா, இது என்னோட புள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாயிலிருந்து வர வரைக்கும் தான் இங்க இருப்பா, அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடுவா. அதனாலதான் அவகிட்ட நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை, அவ கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா அவ அப்பவே கோவமா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா, எப்ப இதை என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாயிலிருந்து வருதோ அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னாலோ அப்ப இருந்து அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் யாரும் இல்லாதப்போ, அவளையே பார்க்காதப்போ அவளை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டோம், அவளை அதாவது குழந்தையோட அசைவுகளை அதாவது தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதானோ, இத்தனை நாள் என் மனசில் போட்டு பூட்டி வச்சுருந்ததை இப்போ தான் நான் வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தமிழ் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வந்துட்டு அழுகிற சத்தம் கேட்ட நம்ம சேது வந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்ததுமே நம்ம தமிழ் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த சேது வந்துட்டு, தமிழ் நீ எதுக்காக அழுற, நீ
அழுகாத தமிழ், நீ அழுகவே கூடாது, நீ எந்த தப்புமே பண்ணலையே, நீ தப்பு பண்ணாமல் எதுக்கு தமிழ் அழுற, நீ அழுகாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு அழுகு தாங்கவே முடியல, அப்படியே மாலை மாலையாக கொட்டுது. இதெல்லாம் பார்த்து தனம் இருந்துட்டு மலர்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, கண்டிப்பாக பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் அக்காவும் மாமாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஒன்று சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம் தானே, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு எத்தனையோ கோயிலுக்கு போய் வேண்டியிருக்க தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் வேண்டுதல் இன்னும் கூடிய சீக்கிரம் பழிக்க போகுது அப்படின்றாங்க. சரி சரி நம்ம அங்கே பார்ப்போம் அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட அதாவது உட்காந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் நான் பண்ண தப்பை எப்படி உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நீ அப்போவே என்கிட்ட சொன்ன, நீங்கள் எவ்வளோதான் என்ன கெஞ்சு கேட்டாலும் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாலும் என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டேன். அதனால தான் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கேனே தவிர, நான் பேசுனது தப்புன்னு எனக்கு எப்போவே புரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அழுதுகிட்டே உள்ளவும் போயிடுறாங்க. நம்ம சேதுக்கிட்டே எதுவுமே பேச மாட்டாங்க. சேதுக்கிட்டே எதுவுமே பேசாததுனால நம்ம தனம் இருந்துட்டு போயிட்டு சேதுக்கிட்டே, இங்கே பாருங்க மாமா, அக்கா கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க, ப்ளீஸ் மாமா, அக்கா கிட்ட நான் அப்புறமா பேசி அவகிட்ட புரிய வைக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம தமிழ்கிட்ட, இங்கே பாருக்கா, மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாரு, அவர் கேட்டது தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீ இதுக்கு மேலேயும் அவரை கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்லுவோம். நம்ம தமிழ் இருந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும், நீ என்ன நினைக்கிறேன்னு வெளியே சொன்னாதானே எங்களுக்கு புரியும். இப்போ சேது மாமாவை நீ மன்னிக்க போறியா இல்லை மன்னிக்காம இருக்க போறியா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. மாமாக்கு அந்த விஷயம் தெரியற வரைக்கும் கண்டிப்பா அவரு ரொம்ப மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும், அவருக்கு அந்த உறுத்தல் இல்லாத அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடு சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தன்னோட பையனுக்கு காரெல்லாம் புக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ அதாவது கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே ஆடி காரு 52 லட்சத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்களே, கண்டிப்பா கல்யாணம் ஆயிட்டா இவங்கள ஃபுல்லா வளைச்சு போட்டுக்கிட்டு என்னோட பையனை சொகுசா வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஆனால் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு என்னென்னலாம் நடக்கும்னு தெரியல. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போஸ் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் நம்ம சிற்றரசுக்கு வேலை பார்க்க போகிறாரு. அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு போயிட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலைக்கார மாதிரி வச்சு இந்த வீட்டில் எவ்வளோ சொகுசாக வாழ்ந்தோமோ அதை விட கேவலமாக போய் வாழ போகிறாரு. இந்த வாழ்க்கைக்காக தான் இவ்வளோ பந்தாவும் காட்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவோம். என்ன ஸ்வீட் பேபி, என்ன ரொம்ப கோவமாக இருக்க, என்னாச்சு, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, அப்பா அம்மா யாராச்சும் உங்களை திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, என்னை யாரும் திட்டல, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதனால தான் எனக்கு கோவமே, நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, எதுக்காக நீங்கள் என்கிட்ட பொய் சொன்னீங்களா, எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அப்படி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட எதுக்காக நீங்க பொய் சொன்னீங்க, இப்படி பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை படிச்சு சொல்லிட்டே இருப்பாங்களா சொல்லுங்க, நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவியா அதாவது போஸ் இருந்துட்டு, ஐயோ இவளை சமாளிக்கவே முடியல, இவளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம எப்படி இவளை சமாளிக்கிறது, இப்பவே இப்படி நம்மளை பாட்டி வதைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாரு ஸ்வீட் பேபி, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல, இனிமே உனக்கு கரெக்டாக நான் ஃபோன் பண்ணிடுறேன் சரியா, நீ சாப்பிட்டியா இல்லையா, வீட்டில் சாப்பாடு போட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டிலலாம் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க, எனக்கு பசிக்கிறப்ப நான் போய் சாப்பிட்டுப்பேன் அப்படின்றாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு போஸை பார்க்கறதுக்காக வராங்க. போஸ் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, யாருடா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது யாருடா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது நம்ம காவியை கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே
யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா தான் கூப்பிடுறாங்க, ஏதோ வேலை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் அப்புறமா போங்க, என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு, நின்றுட்டே தான் இருக்காங்க வெளியே, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவா ஸ்வீட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. எதுக்காக நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள அப்புறமா வர சொல்லிட்டு அப்புறமா வர சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, அதாவது போஸ் இருந்துட்டு, இங்க பாரு ஸ்வீட் பேபி, கீழே பெரியப்பா என்னை கூப்பிடுறாராம், அதனாலதான் வந்து நின்றுட்டு இருக்காங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவியக்கு பயங்கர கோவம் வருது. பேசிக்கிட்டு இருக்கிறது போதே ஃபோனை கட் பண்றது என்ன பழக்கம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான், ஃபோனை திரும்ப ஃபோன் பண்ணுவான்ல அப்ப இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது அது போஸ் இருந்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, என்னம்மா ரொம்ப நேரமா வந்து வெளியவே நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உன்னோட அத்தைக்காரி ரொம்பவே வேலை பார்த்துட்டு இருக்கா, இப்போ ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, கண்டிப்பா இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, நாளை கழிச்சு கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்துட போது, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம பெரியப்பா நமக்கு நாளைக்கே அந்த காசை 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக்கை நமக்கு கொடுக்க போறாரு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடா, அந்த காசு நம்ம கைக்கு வருமோ வராதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அந்த தமிழ்ச்செல்வி வேற இந்த கல்யாணத்துல அதாவது நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 1 கோடி ரூபாயில 1 ரூபாய் கூட வராதுன்னு சொன்னா, அது எல்லாத்தையும் யோசிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த காரை பத்தி காலையில வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அதை நினைச்சே வயித்தெரிச்சல் கொட்டிட்டு இருக்காங்கடா அவங்கெல்லாம். கண்டிப்பா ரொம்பவே வயித்தெரிச்சல்ல தான் இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம சமாளிச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் வராங்க. சித்ரா இருந்துட்டு, இங்க பாருமா, அந்த தாமரை பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் வந்து நிக்கிறேன், எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாமா, அதனாலதான் அவளை நான் ரொம்பவே திட்டிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி சித்ரா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், அதுக்கப்புறம் நம்ம பஸ்தாவும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு சித்ரா கிட்ட, இங்கே பாருக்கா, நீ கொஞ்சம் சூதானமே இருக்கா, எந்த பிரச்சனையிலும் போய் தானாக மாட்டிக்காத, தானாக மாட்டிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ் அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன சித்ரா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல். சித்ரா இருந்துட்டு அந்த மலர் சொன்ன விஷயத்தெல்லாம் அதாவது சித்ரா கிட்ட ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வேலைக்காரிக்கு இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கா, எப்படி அவள் வக்கீல் ஆயிடுறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்றேன், சரி நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காரு இல்லையா. அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தமிழ், நான் பேசினது, நான் சொன்னது எல்லா வார்த்தையும் ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, என் கூட நீ வாழனால நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது, இருந்தாலும் உனக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோடது தான் அப்படின்னு நீ என்னோட வாயிலே வர வைக்கிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டில் இருக்குவன்னு எனக்கு தெரியும், அது எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியிருக்க, அதனால தான் இந்த வார்த்தையை, அதாவது என்னை மன்னிச்சிருன்றதை கேட்கறதுக்கே பயந்துன்னு நான் இது வரைக்கும் கேட்காம இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் மனசுக்குள்ளே வச்சுக்கவே முடியல. இங்கே பாரு தமிழ், நீ என் கூட வாழணும்னு நினச்சானா நாளைக்கு உனக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த வளகாப்பில் நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு, என்னமாம்மா சொல்கிறீங்க, அக்காவுக்கு வளகாப்பா, ஆமாம் தனம், வளகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிறேன், அந்த வளகாப்பில் உங்கள் அக்கா வந்து உட்காந்தானா கண்டிப்பாக இந்த என் கூட வாழ்கிறதுக்கு சம்மதிக்கிறான்னு அர்த்தம், அப்படி அவள் வரலன்னா என்னை இதோட அடியோடு வெறுத்துட்டான்னு அர்த்தம், இதோட எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலையப்படாதீங்க, அக்கா கண்டிப்பாக அந்த வளகாப்பை பண்ணிப்பா, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாரு தனம், உங்கள் அக்கா வந்து வளகாப்பை பண்ணிக்கிட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் போயிட்டு அப்பாக்கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம சேது இருந்துட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாரு. பெரிய வீட்டுக்கு போன உடனேயே நம்ம ராஜாங்க
ராஜாங்கத்துக்கிட்டையும் அப்பத்தா கிட்டேயும் பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு அப்பத்தா ரூமுக்கு போகலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் நான் பேசணும், நம்ம போயிட்டு அப்பத்தா ரூமில் பேசலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு அப்பத்தா ரூமுக்கு போகிறாங்க. போயிட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னையா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, நான் தான் உங்ககிட்ட உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசலான்னு வந்தேன், அதனால தான் அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா அதாவது சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பாருங்க அப்பத்தா, தமிழுக்கு நாளைக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சேது சொல்கிற, வளகாப்பா, எனக்கு கூட அந்த விஷயம் ஞாபகமே வரலடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சேது, தமிழ் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, தமிழ் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அதுக்காக அவளை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அவளை சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை திட்டேன்ப்பா. இப்போ வரைக்கும் அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. அந்த குழந்தைய என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டேன்ப்பா, இப்போ என்னோட குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கா. அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, என்னை மன்னிச்சிட்டு தம்முன்னு சொன்னேன். ஆனால் அவள் என்கிட்ட எந்த பதிலுமே பேசலை. நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நாளைக்கு உனக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த வளகாப்பில் நீ கலந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம், அப்படி இல்லையா இந்த வாழ்க்கையை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த வளகாப்பில் அவள் கலந்துக்கிட்டான்னா கண்டிப்பாக அவள் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லையா என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன்ப்பா. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரிய சேதோ, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கிட்ட, அதாவது சேது இருந்துட்டு, என்ன அப்பத்தா சொல்கிற, என்ன மறைச்சிட்டேன் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சேதோ, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்பத்தா அப்படின்றாங்க. இங்கே பாரியா ராசாங்கம், உங்ககிட்டயும் நான் மறைச்சிட்டேனையா, இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கு மட்டும்தானே தெரியும், இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் சுற்றி வளைச்சி பேசாமல் நேராக என்ன விஷயம்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, அவங்க 2 பேருக்குமே சொல்கிறேன், இந்த விஷயத்த கேட்டு நீங்கள் பயங்கரமாக சந்தோஷப்படுவீங்க தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகலாம் இத்தனை நாளாக நான் சொல்லாமல் இல்லை, இந்த விஷயத்த நான் தமிழுக்கே சொல்லாமல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரியா, தமிழ் மாசமாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்பத்தா, அவள் மாசமாக தான் இருக்கா, இப்போ அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் தாண்டா விஷயமே இருக்குது, அவளுக்கு ஒத்த குழந்தை தானே நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு 2 குழந்தை வயிற்றுல நம்ம குடும்பத்துக்கு 2 வாரிசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கமும் நம்ம சேதுவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அப்பதான் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடா சேது, இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது தெரியுமா அப்படின்றாங்க. நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 100க்கு 100 உண்மையா, நான் தான் டாக்டர் கிட்ட போயிட்டு நான் தான் ஸ்கேன் பண்ணும் போது அவ கூட போயிருந்தேன் இல்லையா, அப்பதான் எனக்கே தெரியும் அவ வயிற்றுல 2 குழந்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு. அந்த 2 குழந்தையும் நம்ம வீட்டு வாரிசு. அதனால தான் நான் தமிழ் கூட கொஞ்சம் க்ளோஸாகவும் அவளை கொஞ்சம் பத்திரமாகவும் பார்த்துக்க சொல்லி உன்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன்யா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரியா சேதோ, இந்த மாதிரி அழுகாதையா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன், இப்போ எதுக்காக நீ அழுற, நீ அழுகவே கூடாது, இது நீ அழாத சேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு உடஞ்சி போய் கீழே உட்காந்துட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் என்னையா ஆச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, நான் அவள் ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக அவளை எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து அனுபவிச்சுட்டு இருக்க சொல்லியிருக்கோம். அவள் ஹோட்டலுக்கும் வேலைக்கு போயிட்டு படிக்கவும் படிச்சுக்கிட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த கஷ்டத்துலையும் அவள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. இதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு
இருக்கு ஆத்தா அப்படின்றாங்க. ஆமாயா, அவ படிப்புல கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும்யா. வீட்டுல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலையும் அவ படிக்கிறத மட்டும் விட மாட்டாயா. ஏன்னா அவ படிப்பு ஒண்ணுதான் அவ வாழ்க்கைக்கான அதாவது அர்த்தமே அப்படின்னு நினைக்கிறா. அவ ஆம்பிஷனை ஃபர்ஸ்ட் அதாவது அவளோட கனவை நிறைவேற்றணுன்றதுக்காக அவ எவ்வளோ பாடுபடுறான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். நீங்க 2 பேருமே தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட எதுக்காக இப்போ சொன்னேன்னா, சேது இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதுக்காக தான் இப்படி இந்த உண்மையெல்லாம் சேதுக்கிட்ட சொன்னனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதாவது தமிழ் உட்பட. தமிழுக்கும் இந்த விஷயம் அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது தான் தெரியணும். ஏன்னா நம்ம கிட்ட மாசமா இருக்கிறேன்னு சொல்லி வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு நம்மளெல்லாம் எப்படி கண்ணை கட்டி ஏமாத்தனா, அதுக்காக தான் அவளுக்கு இந்த தண்டனை அப்படின்றாங்க. இங்க பாருங்க அப்பதான் அவளுக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாள்ல, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாள்ல. நீங்க சொல்லாம இருக்கிறதுனால அவளுக்கு தானே அதாவது அதாவது சக்தி, அதாவது எனர்ஜியா எல்லாத்தையும் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரிய சேது அது எல்லாத்தையும் நான் மலர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். மலர்கிட்ட சொல்லி அவளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுக்க தான் சொல்லியிருக்கேன். நீ அதை பத்தி கவலைப்படாதியா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு நாளைக்கு வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு சேதுகிட்ட, அதாவது தனம் இருந்துட்டு நம்ம தமிழ்கிட்ட, இங்க பாருக்கா சேது மாமா எவ்வளவோ மனசு மாறிட்டாரு. இப்போ அவரு பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாருக்கா. நீ நாளைக்கு வளகாப்பு வாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்றாங்க. இங்க பாரு தானோ, நான் எங்கேயும் வரப்போறதில்ல. நான் நினைச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் வாயில இருந்து ஏன் புள்ள அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன்னு அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். அது இப்போ நடந்துருச்சுல்ல, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருக்கா, ப்ளீஸ்க்கா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், மாமாவை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவர் தெரியாமல் தான் இந்த வார்த்தையை சொல்லி, அதாவது கோவத்தில் தான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்டுட்டாரே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அவர் தெரியாம தான் இதை பண்ணாரு. நீ அவரை மன்னிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னக்கா நீங்களும் இப்படியே பேசுறீங்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே என் மனசுல ரணமா இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இங்க பாரு தமிழ், உன்னோட வருத்தம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. உன்னோட வருத்தத்தை எனக்கு புரிய வைக்காம இல்லை, புரிய முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை. இருந்தாலையும் சேது மாமாவும் ரொம்ப பாவம் தானே, நீ குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தினல, அதனாலதான் மாமா அந்த கோவத்துல அதாவது ஏமாந்து போயிட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் நடக்கலேன்றதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தானே அந்த இதுவெல்லாம் அவர் தாண்டியே வந்தார். அதை நினச்சி இப்போ கூட அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார். ப்ளீஸ்க்கா, அதாவது ப்ளீஸ் தமிழ், இனிமே மாமாவை நீ கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு, இங்கே பாருக்கா நாளைக்கு நீ வளகாப்பு பண்ணிக்கிற, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லி நான் இங்கே வர வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு அதாவது வசந்திக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் நம்ம வசந்திக்கு பயங்கர சந்தோஷம். என்ன தானே சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இப்படி என்னைக்கு இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் ஏங்கிட்டு இருந்துக்கிறேன்டி. இப்போது இந்த விஷயம் நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இனிமே மாப்பிள்ளையும் தமிழும் பிரியவே கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழணுமே தவிர வேற எதுக்காகவும் அவங்க பிரியவே கூடாது. நம்ம அவங்க 2 பேரையும் நாளைக்கு சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழோட அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரு நம்ம தனம் சொன்னது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவும் அவங்க வீட்டுக்காரர் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்தி இருந்துட்டு உடனே அந்த வீட்டுல இருந்து அதாவது 3 பேருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு
வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்கிட்ட, என்ன தமிழ், மாப்பிள்ளை உங்ககிட்ட வந்து பேசினாராமே, தனம் தான் ஃபோன் பண்ணி சொன்னா, இங்கே பாரு தமிழ், மாப்பிள்ளையே உங்ககிட்ட இவ்வளோ இறங்கி வந்து பேசும்போது நீ எதுவும் மாட்டனெல்லாம் சொல்லிடாதடி ப்ளீஸ் டி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை, இனிமேல் டிவோர்ஸை கொடுத்துட்டு நான் அங்கே தான் வரப்போகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இங்கே பாருடி தமிழ், இப்படியெல்லாம் பேசாதடி, நாளைக்கு மாப்பிள்ளை வளகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்குல்ல, நம்ம வளகாப்பை பண்ணிக்கலாம் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருமா, எனக்கு வளகாப்பும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம சேது இருந்துட்டு வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனத்துக்கிட்ட வந்து சாரியையும் நிறைய நகைங்களையும் தனத்துக்கிட்ட கொடுத்து, இந்தாந்தானோ போயிட்டு தமிழை ரெடி ஆகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு வாங்கிக்கிட்டு தமிழ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. அக்கா இந்தாக்கா, இந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டு வாக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருதானோ, எனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே சொல்கிறேன், எதுக்காக என்ன கம்பல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தனம் எதையோ பேசி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழை கூட்டிகிட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனேயே நம்ம சேது இருந்துட்டு தமிழை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழுக்கு என் கூட வாழ விருப்பம் இருக்குது, அதனால தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இருந்துட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம தமிழும் சேதும் ஒன்று சேர்ந்துருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி